வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன் 4 தடவை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிள்ளையார் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு தாங்க நான் பேச முடியும். பார்த்துடுறேன். போ போ மா பூ. கரெக்டாக தான் 4 தடவை சொன்னேன் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்னுட்டு. முந்தியாக இருந்தால் எனக்கு தெரியாதுங்க. இப்போ இந்த பிள்ளையாரோட எவ்வளவு நாளாச்சு அவர் சொல்ல, நான் பேச, நீங்கள் கேட்க. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு புரியாதா? போகி பொங்கல், பெரிய பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் என்னும் பூப்பொங்கல். நான் பூன்னு சொன்னேன் பாருங்கள், அதுதான். அது என்ன பூப்பொங்கல்? அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்தது, பொங்கலுக்கு முன்னாலே போகி வந்தது. பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்தது, பொங்கலுக்கு முன்னாலே போகி வந்தது. அதென்னது? போகியா போக்கியா? ரெண்டும் தான் இல்லைங்க. சில பேர் போகி பண்டிகைங்கிறாங்க, சில பேர் போக்கி பண்டிகைங்கிறாங்க. அப்போ ஏதான ஒன்று தானே சரியாக இருக்கணும்? இல்லை, போகின்னு சொன்னாலும் கரெக்டு, போக்கின்னு சொன்னாலும் கரெக்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், போகி அப்படிங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர். இந்திரன் குளிர்ந்து நமக்கெல்லாம் மழை கொடுத்தாதான் இந்த மாதிரி பொங்கல்லாம் கொண்டாட முடியும். அவனை கும்பிடுற நாள், அதனால் அன்னைக்கு போகின்னு சொல்லுவாங்க. போக்கி அப்படிங்கிறது பழையனவை போக்கி புதியனவற்றை வரவேற்கும் நாள். அதனால் இது போக்கி பண்டிகைன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இந்த போகி பண்டிகை அன்றைக்கி காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன ஒரு பறை ஒன்று வச்சுருப்பாங்க. டுமு 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 டுமுன்னு தட்டிக்கிட்டு, போச்சு போச்சு மார்கழி போச்சு, டும் 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 டும், ஆச்சு ஆச்சு தை வந்தாச்சு, டும் 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 டும்னு தட்டிக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் எல்லார் வீட்லேயும் முன்னால் வாசலில் அந்த பழைய கோழி கூட, வீட்டில் இருக்கிற முறம், இன்னும் இருக்கிற நெல்லுகளெல்லாம் வச்சுருந்து எலி கடித்த கூட, அந்த மாதிரி பொருட்களை கொண்டு போட்டு எரிப்பாங்க. குளிர் காய்வாங்க சில பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு. அந்த காலத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடாதபடி வீட்டில் இருந்த, ஆமாம் ஏன் முறத்தெல்லாம் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். எவ்வளவு நெல் விளைஞ்சிருந்தா எத்தனை முறை அவங்க அந்த முறத்தில் அதை போட்டு புடைச்சிருப்பாங்க, கூடையில் போட்டு சலிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாமே பழசாகும்ல. இந்த பழசெல்லாம் போட்டு புதுசாக வாங்கினாதானே இந்த கூடை முடையிறவனுக்கும் முறம் செய்கிறவனுக்கும் பொழப்பு. அதை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு முறத்தை வாங்கிட்டு நாங்கள் ஒரு 9 வருஷம் வச்சுப்போங்க, வேண்டாங்க. அவங்களுக்கு கைத்தொழிலுக்கு நாம் தான் இடம் செஞ்சு தரணும். அப்போ தானே அவங்க உழைக்க முடியும், பிழைக்க முடியும். சரி, இப்போ இந்த போகி அன்னைக்கு நாம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன், எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ இந்த பழைய பொருள்கள்லாம் போட்டு எரிப்பாங்கன்னு சொன்னேன்ல, இந்த வீட்டு வாசலில் இந்த பழைய சாமான்கள்லாம் வச்சு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷில் அழகாக பேக் ரேட் அப்படிம்பாங்க. அப்படின்னா அது ஒரு எலி. என்ன பண்ணுமா, எலி பொந்துக்குள்ளே இன்ன பொருள் இன்ன வேணுங்கிறலாம் தெரியாது. சரி, சாப்பாட்டு பொருளை கொண்டு போய் உள்ளே ஒழிச்சு வச்சா ஏற்றுக்கலாம். உங்கள் வீட்டு தங்க நகையை கூட உள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கும். எலி பொந்துக்குள்ளே பாரு இருக்கும் அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் நாமளும் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் வீட்டில் போட்டு வீட்டை குப்பையாக்கி, இதே வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து சொல்லலாம், ப்ளீஸ் டீக்ளட்டர் யுவர் ஹோம்ஸ் அப்படின்னா, இந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி எறிங்க, டீக்ளட்டர் அப்படின்னு அவன் இங்கிலீஷில் சொன்ன உடனே we would like to throw all the things out. ஏங்க அப்படி? நம்ம நாட்டில் என்ன சொல்லி வச்சாங்க அதை ஃபாலோ பண்ணுவோமே, அப்போ தான் நாம் உருப்பிட போகிறோம். சில சமயம் கோவம் தான் வருது. என்ன தெரியுமா, தேவையில்லாத முறம் கூட, பாய், பழைய பாய் அதெல்லாம் கொண்டாந்து எரிச்சா ஏற்றுக்கலாம். இந்த டயரு என்னெல்லாம் கிடைக்குதோ பிளாஸ்டிக்கு, அதாவது எங்கேயாச்சும் ஏதாவது இருந்தாலும் சைக்கிள் டயர் யார் வீட்டு வாசலையான்னு மாட்டி வச்சுருந்தா அதை பிள்ளைங்க தூக்கிட்டு வந்தால் கண்டிக்க ஆள் இல்லை. ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு ஏன்னு தெரில, புகையாக மண்டுது. அந்த புகையினால்
மனிதர்கள் மட்டும் இல்லை, கால்நடைகளும் பாதிக்கப்படுதுங்கிறத நாம் நினைக்கிறது இல்லை. இந்த தடவை நீங்கள் என்ன செய்யணும், யாராச்சும் டயரை தொட்டாங்க பட்டுன்னு ஒன்று போடுங்க, அதெல்லாம் தொடக்கூடாதுன்னுட்டு. இயற்கையோடு இயந்த விஷயங்கள் மட்டுமே எரிக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னாக்கா முற்றம், இந்த திண்ணையை தாண்டி உள்ளே போனீங்கன்னா இந்த இரவாணம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இரவாணத்தில் ஒரு இரும்பு கொக்கி தொங்கும். அந்த கொக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு கடுதாசு. கடுதாசுன்னா என்னன்னு கேட்குறீங்களா? இமெயில் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை, நான் சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் ஒரு இன்லேண்ட் லெட்டர் அல்லது ஒரு கார்டு அல்லது ஒரு கவர், அதில் ஒரு பேப்பரில் எழுதுவாங்க, அன்புள்ள அண்ணனுக்கு நமஸ்காரம், க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதவும், இப்போவும் இங்கு யாவரும் நலம், இப்படி ஆரம்பித்தாங்க. விஷயத்தை சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் அழைத்தபடியே நாங்கள் வருகிறோம் அப்படின்னு எழுதுவாங்க. படித்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஒரு ரொம்ப நாள் ஆகிருக்கும். இந்த பொங்கலுக்கு முன்னால் அது எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாத கடுதாசி, ஏன்னா பேப்பரை எரிச்சா அது மட்டும் பொல்யூட் ஆகாதான்னு கேட்கலாம். பேப்பர் எதில் பண்ணுறாங்க? மரக்கூழ், மரத்துலேருந்து செய்கிறதுனால பேப்பரை எரிச்சாக்க ஒன்றும் ஆகாது, ஓலையை எரிச்சா ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்ருக்கோம். அப்புறம் அதுக்கும் முந்தின காலத்தில் என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் பேப்பர் கூடன்றீங்க, அதுக்கும் முன்னால் அப்படின்னா அந்த காலத்தில் ஓலையில் தான் எழுதுவாங்க. ஓலையில் எழுதிட்டு இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஓலை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை படித்து பார்த்துட்டு இந்த மேலே பரண்டில் வச்சுருவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் சேர்ந்துடும், இதெல்லாம் தேவையில்லை இந்த விஷயம்னு சொன்ன பிறகு அதுக்கு பரண்டில் தான் இடம், அதெல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்புறம் அதில் முக்கியமான ஓலை இருந்ததுனாக்கா அது மாற்றி குறிப்பு எடுத்துப்பாங்க. புது ஓலையை வச்சுட்டு பழைய ஓலையெல்லாமும் வாசலில் போட்டு, அதனால தான் இன்றைக்கும் பணப்பொருளை நாம் எரிக்கிறோன்னா அவங்க பண ஓலையை எரிச்சிருக்கணும். இப்படி நம்ம லாஜிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணினோன்னா இயற்கையை எந்த விதத்திலையும் மாசுபடுத்தாதபடி போகிக்கு எரிக்கலாம். பொங்கல் வரப்போகுதுன்னு உடனேவே நான் மனக்கண்ணில் என்னத்தை பார்க்குறேன்னாக்கா கிராமங்களை தான் பார்க்குறேன். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எரிக்கிறதுக்கு. அப்புறம் வீடு பூரா சுண்ணாம்பு அடிப்பாங்க, வாச திண்ணையெல்லாம் புதுசாக சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க. நிலை இருக்குல்ல, வீட்டு நிலை, அதுக்கெல்லாம் கூட சுத்தமாக தொடச்சி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே வியாதி கிருமிகள் நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கூரையில் கூரைப்பூன்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போனாக்கா, இப்போ பட்டணத்தில் கூட கட்டுறாங்க, கிடைக்கிது. அதை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிடுறாங்க. ஆனால் என்னெல்லாம் கட்டுறாங்கன்னு கேளுங்க, தெரியாதுங்க. ஏதோ கூரைப்பூன்னு கட்டுவாங்க, எங்கள் தாத்தா கட்டுவார். அது என்ன நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் பேரனுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லைங்களா? 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மா இலை, வேப்பம் இலை, ஆவாரம்பூ, தும்பைப்பூ, பீழைப்பூன்னு ஒன்று கிடைக்கும். இப்போது இந்த 5மே மருத்துவ குணம் கொண்டது, வீட்டுக்குள்ளே கிருமிகளை அண்ட விடாது. உங்களுக்கு தெரியும், மாரியம்மன் பார்த்தாலே வாசலை நம்ம வேப்பலை வைக்கிறோம்ல, இந்த 5ம் தான் கூரைப்பூ. இதை ஒரு கயத்தில் கட்டி, அந்த காலத்தில் மஞ்சள் துணியிலேயே கட்டுவாங்க, ஏன்னா மஞ்சளும் கிருமி நாசினி தானே. இதை கூரையில் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா ஓட்டு வீடெல்லாம் வந்தபோது முன்னால் கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோவீரா அப்படின்னா என்ன, கத்தாழையை கட்டி தொங்க விடுறாங்கல்ல, என்னன்னு கேட்டால் கிருமி வரக்கூடாதுன்னுட்டு. அது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. பட் இந்த கூரைப்பூவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலே கூரைக்கு மேலே கூரைப்பூ. இப்போ இந்த நிலக்கால் இருக்குல்ல, நிலக்கால்னால் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணால் ஒரு மாடையும் கண்ணையும் தாண்ட வைப்பீங்களே, அதுதான் நிலைப்படி. இது கட்டடம் கட்டும் பொழுதே, வானம் தோண்டும் பொழுதே இந்த நிலக்கால், நாங்கள் பந்தக்கால் முகூர்த்தம் வைக்கிறோங்கிறத முக்கியம், அதை விட முக்கியம் நாங்கள் இன்றைக்கி நிலக்கால் வைக்கிறோங்க, நீங்கள் வாங்கம்பாங்க. அங்கே கீழே கொஞ்சமாக வெள்ளி கொஞ்சமாக தங்கம் நவரத்னம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு குறையக்கூடாதுன்னுட்டு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை அவங்க விற்றா கூட அடுத்து வாங்குறவங்களும் செல்வ செழிப்போடு இருக்கணுங்க. அதுக்காக உடனே தோண்டியெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தலைமுறை தலைமுறையாக இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுவாங்க. அதனால நிலைக்கால் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கூரைப்பூ கட்டுறது அந்த வீட்டு ஐயாவுடைய வேலை. அந்த வீட்டு அம்மாவோட வேலை என்னன்னு கேட்டாக்கா, இந்த நிலப்படி இருக்குல்ல, அதை நல்லா தொடச்சிட்டு, இந்த தாண்டி வரோமே, ஒரு மருமக வந்தால் கூட வலது காலை வச்சு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தாண்டுற நிலைக்கால் இருக்குல்ல, அதுக்கு நல்லா மஞ்சள் பூசிட்டு
குங்குமம் வைப்பாங்க. அதுக்கு தாம்பூலம், பழம், தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டுவாங்க. அது பேர் தான் நிலைப்பொங்கல். அன்றைக்கி இனிப்பு ஒன்று செய்வாங்க. ஆக கூரைப்பூ கட்டி நிலைப்பொங்கல் வச்சுட்டாங்கனாக்கா பொங்கலுக்கு களை கட்டிடும். இது முக்கியம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, இந்த நிலைக்காலில் நம்ம செருப்பை அப்படி தட்டிக்கிட்டு போகிறாங்க சில பேர். அந்த செருப்பெல்லாம் அதில் தட்டக்கூடாது, நிலைக்காலை தாண்டி போகணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் லக்ஷ்மின்னுட்டு. செருப்பை போட்டுக்கிட்டு கட்டில் தூங்குற காலத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நடக்குமானா நடக்க வையுங்க. நீங்கள் செல்வ செழிப்புக்கு தானே ஓடுறீங்க. இதை கட்டிக்கிட்டா பணம் வருமா, இதை போட்டுக்கிட்டா பணம் வருமாலாம் நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் வீட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும். ஏன்னா சுத்தபத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி வராமல் இருக்க மாட்டா. கூரைப்பூ உங்களுக்கு இப்போ தெரியும், நிலைப்பொங்கல்னால் என்னன்னு தெரியும். இன்னும் எத்தனை விஷயம் இருக்குது பொங்கலுக்கு. இன்றைக்கி இந்த போகி பொங்கல் அன்னைக்கு இந்திரனும் நல்லா குளிர்ந்து நமக்கெல்லாம் மழை பெய்யணும். போக்கி பண்டிகையாக இருந்து தீமையெல்லாம் போக்கி நன்மையெல்லாம் உள்ளே வரணுங்கிறதுக்காக நாம் வாசக்காலில் நிலப்பொங்கலும் வச்சுட்டோம். ஆனால் இப்போ ஒரு மந்திரம் சொல்லி தரட்டுமா? நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? எதுக்குங்க மந்திரம்னாக்க கேட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சொல்கிறத சொல்கிறேன், கேட்டால் கேட்டுங்க, இல்லாட்டா விட்டுடுங்க. என்ன தெரியுமா? இந்த வருஷத்திலிருந்து போகி கொண்டாடுகின்ற பொழுது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் எந்த பொருளையும் எரிக்க மாட்டோம். அடுத்தது, இதனால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தீங்கு ஏற்படுறதுனால நாங்கள் கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த பொருள்களை தவிர வேறு எதையும் எரிக்கவே மாட்டோம். இதுதாங்க மந்திரம். நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். இதை நீங்களே 4 தரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இறங்கிடும். ஆக எரிக்கலாம். எதை? இயற்கையோடு இணைந்த ஓலை, பேப்பர், காகிதம், அந்த மாதிரி விஷயங்கள், பாய், முறம், கூடை, அதெல்லாம் எரிக்கலாம். அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைன்னாக்கா உங்களுடைய கெட்ட எண்ணங்களை எரிக்கலாங்க. இதுதாங்க முக்கியம். மனசில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணுன்னா கெட்ட எண்ணங்கள் போக வேண்டும். அதுக்கு தான் இந்த போகி பண்டிகை, போக்கி பண்டிகை. இப்போ நான் சொன்ன போகி, நீங்கள் மந்திரம்லாம் சொன்னீங்கல்ல, அந்த போகி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதோட உட்பொருள் என்னங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்குத்தான் தெரியும். அவங்கள நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த போகி அன்னைக்கு எல்லாம் கொளுத்துறீங்கல்ல, அது நீங்கள் வீட்டில் இருக்கிறத போட்டு கொளுத்துறீங்க. ஆனால் உண்மையில் அது அல்ல. காடு வெட்டி கழனியாக்குவது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு சிறப்பு. என்ன? அந்த காட்டில் முள் கிள்ளு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொளுத்திடுவாங்க. அன்றைக்கி சாயங்காலம் அந்த கழனியில் தான் கழனி பொங்கல்னு வைப்பாங்க. ஆக அவங்க யாரை கும்பிடுறாங்க? அன்றைக்கி பூமியை காடு வெட்டி கழனியாக்கி அந்த மாலை நேரத்தில் பொங்கல் வைத்து, புரியுதுங்களா? அப்போ முதல் நாளைக்கு பூமிக்கு, அடுத்தது போ அப்படின்னு சொன்னேனே, அது போ சொல்லியாச்சு. போ என்ன சொன்னேன்? பொங்கல். அது யாருக்கு? வானத்துக்கு. வானம் பொய்யாமல் மழை பெய்யணும், சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும். அதனால முதல் நாள் பூமிக்கு, அடுத்த நாள் வானத்துக்கு, அதுக்கும் அடுத்த நாளைக்கு இந்த வயக்காட்டில் உழுது நமக்கு நண்பனாக இருக்கிற இந்த மாடுகளுக்கு தான் மாட்டுப்பொங்கல். அதுக்கும் அடுத்த நாளைக்கு நாம் காணும் பொங்கல்னுட்டு இந்த கடற்கரையோரம் போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறது அல்ல. கிராமத்தில் அன்றைக்கி சந்தை இருக்கும். எல்லாரும் அவங்க பொருளை எடுத்துகிட்டு போய் காசுக்கு விற்க மாட்டாங்க. இந்த பொருளை கொடுத்து அவங்க பொருளை வாங்கிப்பாங்க. பண்ட மாற்றுங்கிறோமே, அதுதான் அன்றைக்கி நடந்தது. அதில் சொந்தக்காரங்களையும் பார்ப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் தெரியும். தை பிறந்துருச்சு, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, உங்கள் வீட்டில் பையன் இருக்கானாங்கிறப்பல அதுவும் பேச்சு வரும். ஆக இந்த 4 நாள் பொங்கலும் நமக்கு வேறு விதத்தில். ஆனால் விவசாயிக்கு உண்மையான பொங்கல் அவங்களுடைய வாழ்க்கையில் தான். அவங்க வாழ்வு தான் வளம் பெறணும். மகிழ்ச்சி அவங்களுக்கும், நமக்கு ஓரளவு, அவங்களுக்கு பல மடங்கு மகிழ்ச்சி. போகின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. போகின்னா யாரு? இந்திரன். அவன் தானே மழை பொழிவிக்க வேண்டியவன். அந்த தேவனை பற்றி ஒரு சின்ன கதை. ஒரு தரம் கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், எதுக்குப்பா நீங்கள் இந்திரனுக்கு போய் பூஜை பண்ணுறீங்க? மழை வரணும் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு செல்வங்களையும் வளங்களையும் தருது இந்த கோவர்தனகிரி, அதுக்கு பூஜை போடலாமே அப்படின்னு சொன்னாராம். கோகுலத்து மக்கள்லாம் நினச்சாங்களாம், ஆமாம், எதுக்கு தேவேந்திரனுக்கு வருஷா வருஷம் பூஜை பண்ணுறோம், இந்திர விழா எடுக்கிறோம், இந்த கோவர்தனகிரிக்கே செய்யலாமேன்ன பொழுது இந்திரனுக்கு கோபம் தாங்கலை. இப்போ கூட சொல்ல மாட்டாங்க, சாமி குத்தங்க அதனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு. அந்த சாமிக்கு குத்தம்னுட்டு கோபம் வந்துடுச்சு.
மழை பொழியுது பொழியுது பொழியுது. 7 நாட்கள் 7 இரவு கொட்டுன்னு கொட்டுது. அப்போ அந்த மக்கள்லாம் என்னப்பா இப்படி இந்திரன் கோவிச்சுக்கிட்டு மழையை காட்டுறானேன்ன பொழுது அவர் அந்த கோவர்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி நிறுத்திட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கும் கோவர்தன கிரிதாரி அப்படின்னு நம்ம பாடுறோம்ல. யமுனா தீர விஹாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தன கிரிதாரி கோபால கிருஷ்ண முராரின்னு பாடுறோம்ல. அந்த மாதிரி தூக்கி தன்னுடைய சுண்டு விரலில் நிறுத்தின உடனேவே தேவேந்திரனுக்கு புரிஞ்சு போச்சான், இப்பேற்பட்ட பரமாத்மா கிட்ட போய் நாம் கொஞ்சம் வால்தனம் பண்ணிட்டோமேனு வந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு அந்த மகுடாபிஷேகம் பண்ணி வச்சதாக வரலாறு சொல்லுது. ஆக மொத்தம் போகி அப்படின்ன உடனேவே இந்திரன் ஞாபகம் வருது, இந்திரன்ன உடனேவே மழை ஞாபகம் வருது. கண்டிப்பாக வேணும். சரி, தேவன் கடவுள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்களே, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னாக்கா, கனகசூரபின்னு ஒரு கவிஞன், அற்புதமான கவிஞன், 1953 எப்போ 1953 ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறான். அதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, நாம் நினைக்கிறோம் கடவுள் படத்தில் இருக்கிறாரு, சிலைக்குள்ளே இருக்காருன்னுட்டு. காணும் இயற்கையில் காக்கும் உழவர்கள் கருத்தினில் வாழ்கின்றான் கடவுள் என்றறியாமல் பாடி பாடி தினம் தேடினாலும் அவன் பாதம் காண முடியாது, ஈசன் பாதம் காண முடியாது. காணும் இயற்கையில் காக்கும் இந்த விவசாயிகளுடைய கருத்தில் தான் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். அவன் நல்லா இருக்கணும், அதனால தான் இந்த கிராமங்கள்லாம் செழிக்கணும். கிராமத்தை விட்டு எல்லாரும் பட்டணத்துக்கு வந்துடுறோம் பிழப்பை தேடி. அப்புறம் எதை சாப்பிட போகிறோம்? இன்றைக்கி நெல் விளையுது, நாளைக்கு கல் தானே விளையும். அந்த நெல் விளையணுன்னா விவசாயிகள் வாழணும், அதை நாம் மனசில் வச்சுக்கணும். இதை நீங்கள் இந்த மெசேஜை உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா தெரியல அவங்களுக்கு எங்கேருந்து பால் வருதுன்னு குழந்தைகளை கேளுங்க. ஒரு பேக்கில் வருது இல்லையா, வெண்டர்ஸ் மில்க் நாங்கள் வாங்குகிறோம். அவன் பால் கறக்கிறான் பசுமாட்டிலேருந்துங்கிறது யாருக்கும் தெரியல. எல்லாத்தையும் சாப்பிடுது, ஆனால் தன் மடியில் அற்புதமான பாலை கொடுக்குது. திங்கிறது என்னமோ வைக்கோல் தான் இல்லைங்களா? ஆக மறக்கக்கூடாது. இன்றைய நாள் மார்கழி மாதம் கடைசி நாள். திருப்பாவை பாடிய ஆண்டாள் எல்லா மக்களும் செழிப்பாக இருக்கணும்னு எப்படி சொன்னா தெரியுமா? திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார், புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோமே அவமே இந்த பூமின்னு அவரும் பாடினார். ஆனால் ஆண்டாள் என்ன அழகாக சொல்கிறா தெரியுமா? ஆண்டாள் பாடிய கடைசி பாசுரம் இன்னைக்கு எல்லா கோவில்கள்லேயும் அனுசந்தானம் பண்ணுவாங்க. எல்லா பஜனை பாடும் பொழுதும் இந்த 30 நாளும் பாடிட்டு வந்ததுடைய சாராம்சமாக யார் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார்கள், ஏன் பாட வேண்டும், அதன் பயன் என்னங்கிறத எவ்வளவு அழகாக ஆண்டாள் சொல்லியிருக்கா. நான் முதல்ல அதோட பொருளை சொல்லிடுறேன், அப்புறமா பாட்டை கேட்கலாம். சரியா? என்ன சொல்லியிருக்கா? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அந்த காலத்தில் கடல் கடையும் பொழுது அந்த மந்திர மலை உள்ளே போச்சு. அப்போ கூர்மாவதாரம் எடுத்து அவன் இந்த மலையை தாங்க உதவி செய்தான். யாரு? திருமால். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி. இந்த கோபியர் பெண்கள் எல்லோருமா போய், கோகுலத்து பெண்கள் எல்லோரும் போய், ஆண்டாளும் தன்னை ஒரு ஆய்ச்சியாவே நினச்சிக்கிறா. அவள் என்ன சொல்கிறா? எல்லாருமா போய் கண்ணன் கிட்ட நாங்கள் பறை கேட்டோம், எனக்கு தரணும்னு சொல்லிட்டு. அப்படி பாடினது யாரு அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வாருடைய மகளாகிய ஆண்டாள். அவள் பாடின இந்த 30 பாட்டும் தப்பாமே. ஆனால் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அழகாக இந்த 30 பாடலையும் தப்பிதமில்லாமல் தவறாமல் பாடணுங்கிறது. 30 பாடலும் தப்பாமே அப்படின்னு கேட்டாக்கா அவங்கள 4 போடுங்க. ஏன்னு கேட்டால் இவ்வளவு அழகான தமிழை யாரும் தப்பாக பாடியிருக்க முடியாது. இறை அருளால் அவள் பாடினா. 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இந்த மாதிரி திருப்பாவையை பாடுகிறவர்கள் யார்கிட்ட என்ன அருள் பெறுவா? ஈரிரண்டு மால்வரை தோள், அழகாக புஜங்களை கொண்ட அந்த திருமால் இருக்கானே, சங்கொடு சக்கரம் ஏந்தியவன், அந்த பங்கைய கண்ணான்
அந்த திருமாலுடைய அருள் பெற்று எங்கும் இன்புற்று இருப்பார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத அவ தனக்காக வேண்டிக்கல. இந்த ஆண்டாள், கோதை என்கின்ற ஆண்டாள், தமிழை ஆண்டாள், அரங்கனை ஆண்டாள், நம்மை எல்லாம் ஆண்டவள் சொல்கிறா, எல்லாரும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாயின்னு அவளுடைய அந்த கடைசி பாசுரத்தில் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கா. முதல்லலாம் நாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம், மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரெல்லாம் சாப்பிட்டோம். இன்றைக்கி நமக்கு தேவை என்ன? அருள். என்ன அருள்? மழை பெய்ய வேண்டும், நிறைய அன்னம் கிடைக்க வேண்டும், பசி இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாரும் செல்வச் செழிப்போடு க்ஷேமமாக இருக்கணுங்கிறத எவ்வளவு அழகாக பாடியிருக்கா. எப்படி பாடியிருக்கா? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தேரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் எம்பாவாய். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாளுடைய மொழியோடு இந்த போகி பண்டிகையை கொண்டாடுவோம். மார்கழிக்கு வணக்கம் சொல்லி விடை கொடுத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் பொங்கலை வரவேற்போமா? வணக்கம்.